என்னதான் வெளியில் நம்ம எங்கே போய் பாடினாலும் இந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அண்ட் அந்த ஸ்டேஜில் வந்து பாடும்போது யாருக்காக இருந்தாலும் உதற ஆரம்பிக்கும். இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜில் நின்று பாடினதில்லை. ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே கால் எடுத்து கூட வச்சதில்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு இன்இயர்ஸ் மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறேன். இல்லை நிறைய பேர் எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்குலாம் வந்திருக்காங்க. ஏதோ பெரிய ஆளு மாதிரி வேடிக்கை பார்த்துருக்கேன். இப்போ இவங்களோட நம்ம வீக்லி மீட் பண்ணுறோம். சூப்பர் சிங்கரில் எதிர்பார்த்த அந்த 5th ஃபைனலிஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கணிச்சபடி 80% கணித்தோம். நம்ம வந்து ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் அவங்க தான் ஆகியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீ பிரகாஷன் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அவங்களுக்கு திரும்பவும் ஏமாற்றமே கிடைத்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னாடியே பேச வச்சுருந்தாங்க. 4 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னா ஸ்ருதி, டெய்ஸி, ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், ஸ்ரீநிதி பிரகாஷ். உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீநிதி பிரகாஷ் என்ன சொன்னாங்கன்னா, நான் வெளியில் எங்கே நிறைய ஸ்டேஜஸில் பாடி இருந்தாலும், அவங்களுடைய வார்த்தைகளை பாருங்கள், நிறைய ஸ்டேஜஸில் பாடி இருந்தாலும் எனக்கு சூப்பர் சிங்கர் அப்படின்றது ஒரு பெரிய மேடை. அதுக்குள்ளே வந்து நான் பாடும்போது எனக்கு உதறதான் செய்யுது. இதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப நல்லா அழகாக பாடியிருந்தாங்க. அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலாம் நடந்ததில்ல, டிஜே பிளாக் எல்லாருக்கும் போட்டு கலாச்சாரில் அது மாதிரி ஸ்ரீநிதி பிரகாஷ்க்கு ஒரு பாட்டு போட்டார். அவங்க லைட்டாக அப்படியே கண்ணும் கலங்கிட்டாங்க. ஏன்னா எத்தனை தடவை பாடினாலும் நம்ம இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகலையே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநிலைமை வந்து அப்படியே கண்ணுங்களில் லைட்டாக கண்ணீரும் வந்தது. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே காம்படிட்டர்ஸ்ன்றதை தாண்டி எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு முதல்ல ரியாலிட்டி ஷோ. நான் இதுக்கு முன்னாடி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பெருசாக பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய மணி அண்ட் பேண்ட் அவங்க கூடலாம் நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன்றதே எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா காலேஜ் கல்ச்சரலுக்குலாம் நிறைய வந்திருக்காங்க, பெரிய விஷயமா பார்ப்பேன். அந்த மாதிரி ஃபைனலிஸ்ட் ஆகும்போது சூப்பர் சிங்கர்ஸில் இவங்களாம் எப்படி ஆகுறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு நான் வியந்து பார்த்தது உண்டு. ஆனால் நான் ஃபைனலிஸ்ட் ஆவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 4 வாரங்களுக்கு வந்துட்டு போமான்னு அம்மாவை கூப்பிட்டு வச்சுருந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ரொம்பவே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லா காம்படிட்டர்ஸ்க்கும் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்க நல்லா பாட தான் நம்மளும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு பூஸ்டப் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏதோ பண்ணுறப்பா அப்படின்னு என்னை உணர வச்ச தருணம் இது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஜட்ஜஸ்மே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு டாப் 10லேருந்தே ஒரே தலைவலி தான். யாரை செலக்ட் பண்ணுறது யாரை விடுறதுன்றது ஒரே டஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வர்த். எல்லாருமே ஜஸ்ட்டு கொஞ்சம் மார்க்ஸில் தான் மிஸ் ஆகுதே தவிர பெரிய மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா காம்படிஷன்லையும் பேரை கொடுத்துட்டு வந்துருவா. அம்மா இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்பா. எல்லாமே என்னோட உதவி இல்லாமல் அவளால் பண்ணவே முடியாது. பட் இது ஒன்று தான் மியூசிக் ஃபீல்ட், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவள் வந்து அவளுடைய தனித்திறமையை காட்டி இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபுல் அவளோட எஃபர்ட் தான் அப்படின்ற மாதிரி ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அம்மா சொல்கிறாங்க. அண்ட் இப்போது எல்லாரும் வந்து ஃபைனலிஸ்ட் எல்லாரும் இங்கே ஸ்டேஜுக்கு வாங்கன்னு எல்லாரையும் வரவழைக்கப்பட்டு எல்லாரையும் சொல்கிறாங்க. என்னென்னா, அடுத்த வாரம் ப்ரீ ஃபினாலே, அதுக்கப்புறம் ஓட்டிங் வந்து அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரோ அவங்களுக்கு ஓட் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாப் ஃபைனலிஸ்ட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் டைட்டில் வின் பண்ணணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.